Hi everyone, I am Dr. Suganya Anandaraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டியூபல் பிளாக் பற்றி பார்க்கலாங்க. டியூபல் பிளாக் வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு வந்து மெயினாக வந்து யூட்ரஸ் இருக்கும். யூட்ரஸோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும். ரெண்டு ஃபெலோப்பியன் டியூபும் போய் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ரெண்டு ஓவரிஸ் இருக்கும். இதுதான் நார்மலாக வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேபிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து மெயினாக வந்து 3 டெஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஒன்று வந்து ஓவுலேஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு எக்கு வந்து கரெக்டாக வளருதா, என்னைக்கு உடையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து அடைப்பு ஏதாவது இருக்கா, இல்லை வந்து அதோட பேட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம், அங்கே பிளாக் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து டியூபல் பேட்டன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ இன்டர்கோர்ஸில் இருப்பீங்க. இன்டர்கோர்ஸில் இருக்கப்போ வந்து செமனில் வந்து என்ன ஆகுனா ஸ்பெர்ம் வந்து ஆக்டிவாக வெஜைனா சர்விக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி யூட்ரஸ் எல்லாம் தாண்டி எந்த ஸ்பெர்ம் வந்து மொட்டைலாக இருக்கோ அது வந்து ஃபெலோப்பியன் டியூப்க்கு வந்து ரீச் ஆயிரும். ஒன்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து போகிற வந்து ஸ்பெர்ம் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 days வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த ஓவுலேஷன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லையும் வந்து மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சைக்கிள் லென்த் வந்து 28 days இருக்குது அப்படின்னா அதில் வந்து 14th day தான் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து நடக்கும். என்றைக்கு ஓவுலேஷன் நடக்குதோ அன்றைக்கி தான் வந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரைட் ஓவரியிலேருந்து ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னா ரைட் சைடு ஓவரியிலேருந்து ஒரு எக்கு வந்து வரும். அது வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூபோட இறுதி பகுதியை வந்து ஃபிம்ப்ரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபிம்ப்ரியா வந்து அந்த எக்கை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த டியூப்பில் வந்து போகும். ஸோ இன் அண்ட் அரவுண்ட் த டைம் ஆஃப் ஓவுலேஷன் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா டியூப்பில் தான் வந்து அந்த ஓவமும் ஸ்பெர்மும் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி எம்ப்ரியோவாக வந்து மாறும். 3-4 days கழிச்சு தான் அந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகி பதிஞ்சு வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கும் எம்ப்ரியோ வந்து யூட்ரஸில் போய் பதிகிறதுக்கும் அந்த ஃபெலோப்பியன் டியூபோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி பேட்டன்ட், அது வந்து அடைப்பு எதுவும் இல்லாமல் பிளாக் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இன்னொன்று வந்து அதுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம சீலியான்னு சொல்லுவோம். அதோட ஃபங்க்ஷன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ சீலியோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் வந்து ஸ்பெர்மோ ஓவும் ஃபெர்டிலைஸ் ஆக முடியும். ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து ஓவமில் வந்து பதிய முடியும். ஸோ ஃபெலோப்பியன் டியூபை பொறுத்தளவுக்கு ரெண்டு வந்து நம்ம பார்ப்போம். ஒன்று ஃபுல்லாக வந்து பிளாக் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று அதுக்குள்ளே இருக்க சீலியா வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி பிளாக் இருந்தாலும் ஒரு சைடு மட்டும் இருக்கா இல்லை வந்து 2 சைடும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ஃபெலோப்பியன் டியூபோட ஃபங்க்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த டெஸ்ட்டும் இல்லை. அது வந்து பேட்டண்ட்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கலாம். அதோட பேட்டன்சியை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணோம்னா, ஒன்று வந்து எக்ஸ்ரே பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஹிஸ்டோசால்ஃபிங்கோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணுவோம்னா, பீரியட்ஸ் வந்து டே 9 இல்லைன்னா டே 8 வந்து அந்த சர்விக்ஸ் வழியாக டையை வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அது 2 சைடு ஃபெலோப்பியன் டியூப் வழியாக போய் அந்த பெல்விஸில் வந்து ஸ்பில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதோட ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, யூட்ரஸ் வந்து நார்மலாக இருக்கா, பைலேட்ரல் பெரிட்டோனியல் ஸ்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இப்போ பைலேட்ரல் பெரிட்டோனியல் ஸ்பில் இருக்குது அப்படின்னா உங்கள் டியூப்பில் வந்து எந்த அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைட் டியூப்பில் வந்து ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னா ரைட் சைட் டியூபல் பிளாக் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை லெஃப்ட் சைட் டியூப்பில் பிளாக் இருந்தால் லெஃப்ட் சைட் டியூப் பிளாக்குன்னு கொடுப்பாங்க. வெரி ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே டியூப் வந்து பிளாக்காக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்து இன்டர்கோர்ஸில் இருந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு சைட் டியூப் வந்து ஃபங்க்ஷன் நல்லா இருந்தாவே போதும். 2 சைடு டியூபும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவசியம் வந்து நமக்கு கிடையாது. எக்ஸ்ரே பண்ண முடியாட்டி அடுத்து வந்து நம்ம ஸ்கேனில் வந்து பண்ணி பார்க்கலாம். சலைன் சோனோசால்ஃபிங்கோகிராஃப்னு சொல்லுவோம். இதுலேயும் வந்து சர்விக்ஸ் வழியாக வந்து சலைனை வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த 2 சைடு டியூப் வழியாக வந்து பெரிட்டோனியல் ஸ்பில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு சைடு பிளாக் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே வந்து 2 சைடு பிளாக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேச்சுரலாக வந்து ரிலேஷன்ஷிப் மூலமாக கன்சீவ் ஆக முடியாது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அசிஸ்ட் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். வேறு ஏதாவது செயற்கை கருத்தரித்தல் மூலமாக தான் வந்து நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா லாப்ரோஸ்கோப் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சலைன் இன்ஜெக்ட் பண்ணுறப்பையோ டை இன்ஜெக்ட் பண்ணுறப்பையோ ஸ்பாசம்னு சொல்லுவோம். பேஷண்ட் வந்து பெயினில் இருக்கிறப்போ அந்த டியூப் ஏதாவது வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து பிளாக் இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணலான்னா டயக்னாஸ்டிக் ஹிஸ்டோ லேப் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுவும் வந்து நமக்கு ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் லாப்ரோஸ்கோப் போட்டுட்டு கீழ் வழியாக சலைன் இன்ஜெக்ட் பண்ணி 2 சைடும் வந்து ஃப்ளூயிட் வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லாப்ரோஸ்கோப்பி பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, யூட்ரஸோட வெளி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டியூபோட வெளி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஹிஸ்டாஸ்கோப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூட்ரஸ்க்குள்ளே லைட் அடித்து பார்க்குறப்ப உள்ள தடுப்பு சுவர் ஏதாவது இருக்கா, அதோட எண்டோமெட்ரியம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து 360 டிகிரியில் வந்து நம்ம வந்து சர்வை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டியூபல் பிளாக் வரதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை சின்ன வயசில் வந்து டிபி ஏதாவது வந்திருக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால் வந்து பிளாக் வந்திருக்கலாம், இல்லைன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐவிஎஃப் அந்த மாதிரி போய்க்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.